வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எஸ் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெபாசிட் க்ரோத் சம்மரி பார்க்குறோம். டெபாசிட் க்ரோத் இந்த குவார்ட்டருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி CASAவோட டெபாசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம்னா 12.5ன்னு சொல்லிட்டு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி CASA ரேஷியோவோட இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தோம்னா 33.7% க்ரோத் ஆயிருக்கு, அது அப் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் அட்வான்சஸ் அதை எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 2.5 இந்த குவார்ட்டருக்குன்னு இந்த குவார்ட்டருக்கு தான் 2.5 கோடி வந்து அவங்களுக்கு வந்து கிராஸ் ஆயிருக்கு, அட்வான்சஸ் கிராஸ் ஆயிருக்கு. அது பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 6.4% க்ரோத் ஆயிருக்கு. Q2Q 3.8% க்ரோத் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன டேட்டாங்கிறது நம்ம அங்கே அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது 32.9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட்ஸ்ன்னு வரும்போது அவங்க வந்து இப்போ AA இருக்கிறாங்க, AA- இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த செக்யூர்ட் தான் பார்க்குறாங்களே தவிர்த்து இம்ப்ரூவ்மெண்ட்னு அவங்க சொல்லலை. பிரான்ச்சஸ் அண்ட் எக்ஸ்பான்சஸ்ன்னு வரும்போது இந்த 2026க்கு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு 80 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 43 இது வந்து ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய லெவலில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தகவல் வருது. ஸோ இப்போ பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ரெவென்யூ நிறைய இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் நிறைய இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 19 அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 21.92ன்னு ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. PE வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் PEக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் PEக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது, 1.5 இருக்குது, 0.5 வந்து பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து 0.5 வந்து புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இது பாதியாக குறைச்சோம்னா 7.6ன்னு வரும். ஸோ இப்போ 7.6ன்னு சொல்லிட்டு புக் வேல்யூ போட்டுட்டு இவங்களுடைய EPS நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு மோரார்லெஸ் வந்து நியர்னஸில் இருக்கும், ப்ராக்சிமிட்டியில் இருக்கும். ₹1 கிட்டக்க வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் மோரார்லெஸ் வந்து நமக்கு ப்ராக்சிமிட்டி கிடைக்கும், ஒத்து போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. PE பொறுத்த வரைக்கும் 24ன்னு இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதனால EPS உடைய TTM லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் இப்போ வந்து நமக்கு 1.4 இருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 21.2 இருக்கு, 1.4 இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து 7.6ன்னு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 7ன்னு கனெக்ட் பண்ணால் கூட 7.321 வருது. ஸோ இப்போ வந்து புக் வேல்யூ நமக்கு 3 கிட்டக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நம்ம எக்ஸாக்டாக எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி 3 வந்தது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு அது நெருங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ எனிவே இது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். புக் வேல்யூக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஏற்றுறதா இருந்ததுன்னா கூட ஒரு ₹10 கிட்டக்க வரைக்கும் நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இவங்களோட EPSோட TTM லெவல் ஏதாவது ஒரு குவார்ட்டரில் கொஞ்சம் சொதப்பினா கூட அது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.99ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 20% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா தான் இருக்கு. இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 29% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு வந்து அப்டேட் இல்ல. இப்ப குவார்ட்டர்லிய பொறுத்தவரைக்கும், குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ பொறுத்தவரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025, செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர்ல 1.2% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயர் ஆன் இயர்ல 17.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 140 கோடி ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்டா குறைஞ்சு போயிருக்கு. அதனால இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் வந்து 0.1 குறைஞ்சு 0.2 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் 0.9 அப்படிங்கிற லெவல்ல ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா இருக்குன்னா இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து பார்த்தோம்னா 2.9% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாரி இது வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.53 இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பாயிண்டா நம்ம வந்து பார்க்குறோம். இவங்களுடைய கிராஸ் என்பிஏ வந்து 1.6 லெஸ் தென் 3 இருக்கிறதுனால இதுவும் இவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எஃப்ஐஎஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 7.6 அதுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஃபேர் பிரைஸ் 12.41, கரண்ட் பிரைஸ் 21.93, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.77 இருக்கு. ஸோ இப்போ 1.77 அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இன்னும் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்குள்ள டேர்ன் ஆகலை. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிற 1 to 1.5 அப்படிங்கிற ரேஞ்சை இப்போ இவன் கடந்திருக்கிறான். அப்படி கடக்கிறான் அப்படின்னு சொன்னால் எய்தர் 1.5ல வந்து இவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இவன் மூவ் ஆன் ஆகி 2.5 அப்படின்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சப்போஸ் 1.5 அப்படிங்கிற லெவலில் அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 18 ரூபா 60 பைசா வரைக்கும் இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரைஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 18 ரூபா 60 பைசாங்கிற லெவல் இல்லாட்டி 19ங்கிற லெவலில் இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2.5 வரைக்கும் அவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாக்க 31 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு இது வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ். சப்போர்ட் 1.5ல எடுத்தாங்கன்னா 18.60 19ன்னு வச்சுக்கலாம். அப்படியே 2.5க்கு க்ரோத் ஆனாங்கன்னா 31 அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பிபி வந்து 2.89 இருக்கு. ஸோ இது இன்னும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்க ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 0.9, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 0.23ன்னு வருது, 0.23ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிற 0.2 காட்டிலும் கூடங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இவங்க கீழே இருந்து மேலே போறாங்கனால குமுலேட்டிவ் ஆவரேஜ் 0.25 அப்படிங்கும்போது அதுவும் ஆவரேஜை காட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 17லேருந்து 24 அப்படின்னு இருக்கு. இதில் 20 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்டாக இருக்குது. ஸோ இப்போ சப்போர்ட் வந்து 19 ரூபாங்கிற இடத்துல 20 ரூபால கூட சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட் வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே நான் வந்து இது வந்து பிரேக் பாயிண்டோடைய ஜோன் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிரேக் பாயிண்டோடைய பிரேக் பாயிண்ட் ஜோனுடைய பாட்டம் 14லேருந்து 15, பிரேக் பாயிண்ட் 25லேருந்து 26, பிரேக் பாயிண்ட் டாப் 40 to 41. ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் ஏப்ரல் முடிஞ்ச இந்த குவார்ட்டருக்கு வந்து இந்த மிட் பாயிண்டோடையது பிபி பாட்டமுக்கும் பிபிக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்லேயே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி பிபியோட பாட்டம் வரைக்கும் ஹிட் பண்ணுறதுக்கு போயிருக்கிறான். ₹1 முன்னாடியே அட்ஜஸ்ட் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 20 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் 19ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ 20 to 19 வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆனால்
இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிபிங்கிறது 25லேருந்து 26, பிபியோட டாப் 40லேருந்து 41. ஓவராலா பார்த்தோம்னா, ஒரு லாங் டெர்ம்க்கு இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மேலேருந்து கீழ இறங்கி படுத்தே கிடக்குறான். இவன் உடைச்சு இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னா, இந்த இடம் வரைக்கும் வருதுடா. இந்த இடம் வரைக்கும். இந்த இடம் வரைக்கும் இந்த இடத்துல இவன் வந்து வரைக்கும் அவன் ஹிட் பண்றான்னு வச்சுக்கோமே. நெறைய ஹர்டில்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த வரைக்கும் ஹிட் பண்றான்னா, அதுவே 140 காட்டுது. இப்போதைக்கு இவன் வந்து 29ன்னு இந்த இந்த லெவல்ல ஹிட் பண்ணியிருக்கிறான். அதுக்கு அடுத்த லெவல் இங்க ஹிட் பண்ணணும். 52. அதுக்கு அடுத்தது 78 ஹிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அ அவன் வந்து 98 ஹிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் 132 டூ 146ங்கிற ரேஞ்ச் ஹிட் பண்ணுவான். ஸோ இப்ப இதெல்லாம் ஹர்டில்ஸ் இருக்கு. ஹர்டில்ஸ் இருந்தாலும் நமக்கு மேத்தமேட்டிக்கலா என்ன வருதுங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்ப இது வந்து லாங் டெர்ம்க்கு வந்து இது ஒரு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல